அடங்கி கிடந்த நிலையிலான கிடங்கு வெடிப்பதற்கு எந்த நேரமும் காத்திருக்கிறது. அதற்கு தேவைப்படுவது ஒரு தீக்குச்சி மட்டும்தான். அந்த தீக்குச்சியாகவே விளங்குகிறான் விடுவிக்கப்பட்ட சாத்தான். வெடிக்க போகின்ற இந்த யுத்தமே உலகம் பார்க்க போகின்ற கடைசி யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் இரத்தம் சிந்தப்படாது. ஏனெனில் சாத்தானுடைய முழு சேனையையும் வானத்திலிருந்து இறங்கும் அக்னியினால் பட்சித்து போடப்படும். மற்றும் நடக்க போகும் இந்த 6வது கால யுகமும் தோல்வியில் முடிவடைவதற்கு ஏற்பட்டு உள்ளதோ அதே போலவே 7வது கால யுகமும், அதாவது 1000 வருட ஆட்சியும் 1000 வருட ஆட்சி காலமும் நீதியின் கால யுகம் இல்லையா, அதுவும் தோல்வியிலேயே முடிய போகிறது. 7வது கால யுகம், அதுதான் 1000 ஆண்டு ஆட்சி காலம், நீதியின் காலம். இந்த நீதியின் காலம் கூட கடைசியில தோல்வியில தான் போய் முடியுமா. ஏன்னா சாத்தான் பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு எருசலேமுக்கு விரோதமாகவோ இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்காக கூட்டி சேர்க்கிறான். கடைசியில இந்த 7வது கால யுகம் கூட மனுஷனை அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்தாத நிலையில தோல்வி அடைந்தவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுது 7வது கால யுகம். அதாவது 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில.